வெல்கம் டு பிபி தர்பார். இந்த வாரம் சாட்டர்டே அண்ட் சண்டே விஜய் சேதுபதி அவர்களோட எபிசோடில் சில முக்கியமான விஷயங்கள் நடந்தது. அதில் ஒன்று வந்து கானா வினோத் அவர்களோட வருகை. அவர் வந்து 18 lakhs வின் பண்ணிவிட்டு அவருக்கு குறும்படம், அவருக்கு உண்டான அந்த இது ஜெஸ்டர்லாம் பண்ணப்பட்டது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவரும் ஹாப்பியாக இருந்தார். அவங்க ஃபேமிலியோட, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து வந்து வாங்கினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் பயங்கரமாக ரோஸ்டிங் கெஸ்ட்டாக வந்த பழைய ஓல்ட் கண்டஸ்டன்ஸ்க்கு எல்லாத்துக்குலாம் வியன்னா, ரம்யா, அப்புறம் பிரவீன்ராஜ், பிரவீன் காந்தின்னு சொல்லிட்டு சாட்டர்டே எபிசோட்லேயும் சரி, சண்டே எபிசோட்லேயும் சரி பிளாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பிளாஸ்ட் பண்ணி எடுத்துட்டாரு. அவர் வந்து குறும்படமெல்லாம் போட்டு கூட பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. குறும்படத்தில் வந்து அதில் என்ன மெயினாக கண்டென்ட் இருந்ததுன்னா, அவங்க வந்து அரோராவை பற்றியும், அதாவது எல்லா ஓல்ட் கண்டஸ்டன்ஸும் அரோராவை பற்றியும், விக்ரம் பற்றியும், சபரி எல்லாருமே வந்து கானா வினோத் அவர்கள் வெளியேறும்போது சிரித்தாங்க. அதே மாதிரி கானா வினோத் அவர்கள் வெளியேறினதுக்கு முக்கிய காரணமே அரோரா தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வியன்னா, அப்புறம் பிரவீன்ராஜ்லாம், எஸ்பெஷலி பிரவீன்ராஜ் அண்ட் வியன்னாவும் வச்சு செஞ்சுட்டாரு விஜய் சேதுபதி அவர்கள். பயங்கர கோமாவும் சொன்னார். அவங்களால ஆன்சரே பண்ண முடியல. பிரவீன்ராஜ்லாம் ஒரு கட்டத்தில் நான் அப்படி தான் சார் அப்படிலாம் சொன்னார். பட் ஆனால் அவர் பயங்கரமாக திட்டி விட்டுட்டாருன்னே சொல்லலாம். இதை தவிர முதல் முறையாக வந்துட்டு அந்த ஓல்டு கண்டஸ்டன்ஸ்டையே வந்து நீங்கள் வந்து இப்போ அந்த டாப் 5ல் யாருக்கு வந்து 5ல் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேம்பெயின் பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ அதில் ஒவ்வொருத்தரும் சபரி, சில பேர் வந்து நிறையா பேர் சபரிக்கு சொன்னாங்க. அப்புறம் விக்ரம், சாண்ட்ராக்கு, திவ்யாக்குன்னு எல்லாருமே ஓட்டு கேட்டாங்க. அது புதுமையாக இருந்தது. அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு இந்த வாரம் வந்து சண்டே எபிசோடில் சாண்ட்ராவோட எவிக்ஷன். ஸோ அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவங்க வந்து டாப் 5ல் நம்ம இருப்போம், நம்ம ஃபைனல்ஸ் போயிட்டோம் அப்படின்னு தான் நினச்சாங்க. அப்போ வந்து அவங்க எவிக்ட் ஆகிட்டாங்க. பட் ஆனால் அழுகலை. தட்ஸ் குட். அழுகாமல் அப்புறம் அவங்களுக்கும் குறும்படம் போடப்பட்டது. அப்போ வெளியேறும்போது அவங்க வந்து திவ்யா கிட்ட வந்து போயிட்டு வரேன்னு சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் திவ்யா முகம் கொடுக்கவே இல்லை. அவங்க பேசவும் இல்லை. அவங்க தள்ளியே நின்றுட்டாங்க. அவங்க வந்து இது பண்ணாங்க. இவங்க வந்து திவ்யாட்டையும் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. அட்லீஸ்ட் ஒன் வே, தட்ஸ் குட். அவங்க சாண்ட்ரா வந்து அதை பண்ணினாங்க. அது வந்து தட்ஸ் குட் அப்படின்னு. அப்புறம் வெளியில் போயும் ஒரு மாதிரி கிரேஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. அவங்க எல்லார்ட்டையுமே, ஈவன் திவ்யா உட்பட நல்லா சாஃப்டாக தான் பேசினாங்க. நல்ல விதமாகவே அவங்களோட எக்ஸிட் இருந்தது. ஸோ அவங்க வெளியேறினதுக்கப்புறம் யாருக்கு சாரி கேட்பீங்க, யாருக்கு வந்து தேங்க்யூ சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அவங்க இதை சொல்லிட்டு இந்த வாரம்